இந்திய மாணவர்களுக்கு பொது பல்கலைக்கழகங்களில் 7 விழுக்காடு இடஒதுக்கீடு கோட்டா வழங்கும் நடைமுறையை அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும் என்று மலேசிய இந்திய மக்கள் கட்சி கேட்டுக்கொண்டது. முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக் தொடக்கி வைத்த மலேசிய இந்திய சமூக நடவடிக்கை திட்டத்திற்கு ஏற்ப இந்த இடஒதுக்கீடு தேவை என்று அந்த கட்சியின் தேசிய தலைவர் பி. புனிதன் தெரிவித்தார். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது டத்தோஸ்ரீ ஜயிட் அமீடி துணை பிரதமராக இருந்தார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விஷயத்தில் பாரிசான் நேஷனல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொது பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்களுக்கு 7 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அமல்படுத்த பிரதமரை அவர்கள் இணங்கச் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் பொது பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்களுக்கு நியாயமான இடஒதுக்கீடு என்ற கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த நடைமுறை அமல்படுத்தப்படுமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.